தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவர்களே தேவனிடத்தில் நன்மையை பெற முடியும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது எல்லா பாடுகளையும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாயிருப்பீர்கள். பிரைஸ் காட். விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு வாழ்வது எப்படி என்று தியானித்து வருகிறோம். அப்படி விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு வாழ்கிறவர்கள் இந்த உலக காரியங்களை ஜெயித்திருக்கிறார்கள். உலகத்தில் அவர்களுக்கு வந்த பாடுகள், வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், அவர்களுக்கு எதிராக வந்த சத்ருவை போன்ற மனிதர்கள், எல்லா பிரச்சனைகளுமே அவர்கள் தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய வல்லமையினால் ஜெயித்திருக்கிறார்கள். இதைத்தான் நாம் கடந்த வாரத்திலையும் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவினுடைய விசுவாசம் உறுதியான தீர்மானிக்கப்பட்ட விசுவாசம். அவர்கள் எடுத்த தீர்மானம், விசுவாசத்தின் தீர்மானம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் ஜெயித்தார்கள். அவங்க சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்து நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படி சொல்லிட்டு அவங்க கீழே சொல்கிற வார்த்தை கவனிங்க. விடுவிக்காமல் போனாலும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. வாசிக்கிறேன் பாருங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். எங்கே போய் எங்கே இருந்துக்கிட்டு எவ்வளோ சவாலாக பேசுகிறாங்க யோசித்து பாருங்களேன். நேபுகாத்நேச்சார் எருசலேமின் தேவாலயத்தை இடித்து எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறான். ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்புக்குள்ளே ராஜாவின் கீழே இவர்கள் இருக்கிறார்கள். அங்கே வேலை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் பெரிய பொற்சாலையை ஒன்று செய்து இதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து அவன் செய்த மிகப்பெரிய சிலையை காண்பித்து அது எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கனத்தையும் மகிமையும் தேடினான். இந்த ராஜா கட்டளையிட்டு இருந்தும் உங்களுக்கு தெரியும், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. உடனே எல்லாரும் போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜா, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ உம்முடைய வார்த்தையை மீறிட்டாங்க, அவர்கள் மட்டும் வணங்கவே இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்கவே இல்லை, உம்முடைய வார்த்தையை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாவினிடத்தில் சொன்னபோது நேபுகாத்நேச்சார் அவரை அழைத்து, அந்த ராஜா அவங்கள அழைத்து கேட்குறாரு, என்னப்பா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, நீங்கள் நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ விழுந்து பணிந்து கொள்ளுங்க. இப்போ மறுபடியும் கீத வாக்கியங்கள், சுரமண்டலம், தம்பூரம் இதெல்லாம் நான் வாசிக்க சொல்கிறேன், நீங்கள் அப்பொழுது தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல இவருடைய விசுவாசம் தீர்மானத்தை பாருங்களேன். விசுவாசத்தில் ஒரே தீர்மானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசத்தில் ஒரே தீர்மானம், உறுதியான தீர்மானம்.
இப்படியும் நவரல, அப்படியும் நவரல. முன்னாடியும் போக மாட்டா, பின்னாடியும் போக மாட்டா. அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார்கள். என்ன சொல்றாங்க? ராஜாவே, நீ நிறுத்தின பொற்சிலை எங்களால் வணங்க முடியாது. நீர் வணங்காவிட்டால் எங்களை அக்னி சூளையில போடுவீரே, எங்களை கொலை செய்ய திட்டமிடுவீரே. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அந்த அக்னி சோலைக்கு தப்பிவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க பிரியமானவர்களே. விசுவாசம் என்பது உறுதியான தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். உங்க வாழ்க்கையில விசுவாசம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கணும். விசுவாசத்தில் அப்படி இப்படி மாறக்கூடாது. அவங்க சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம். விசுவாசத்தில் உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். விசுவாசத்தில் உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் உறுதியாய் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறதா? தீர்மானிக்கப்பட்ட விசுவாசமா? விசுவாசம் மாற்றப்படாத விசுவாசமா? எந்த சூழ்நிலையும் நான் நம்பி இருக்கிற காரியத்திற்கு என் விசுவாசம் உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கும், கர்த்தர் அதை செய்வார். தேவனால் அதை கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று உறுதியாய் ஸ்ட்ராங்காய் தீர்மானிக்கப்பட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் தான் தேவன் இறங்கி கிரியை செய்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தான் விரும்பின காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். நல்லதுதான். ஆனால் நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வதற்கு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதுக்காக தான் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தில் உறுதியான ஒரு தீர்மானம், ஸ்ட்ராங்கான தீர்மானம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால கடைசி வரையிலும் அவர்கள் அந்த பொற்சலையை வணங்கவே இல்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நல்ல விஷயங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமாகிலும் சரி, கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஒரு கலங்கத்தை விளைவிக்கிற உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுகிற, ஆண்டவர் நாமம் தூசிக்கப்பட செயல்படுகிற எதிரான காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவே கூடாது என்பதுதான் இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவர்களும் நம்ம வாழ்கிற பூமியில் தான் வாழ்ந்தார்கள். நம்ம கண்ட பிரச்சனைகளை தான் அவர்களும் கண்டு கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமாய், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் தீர்மானத்தை நாங்கள் மாற்றவே மாட்டோம். நாங்கள் எடுத்துக்கிற தீர்மானம் எங்களுடைய சொந்த முயற்சியினால் எடுத்த தீர்மானம் அல்ல. நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எங்களுக்கு சரீர பிரகாரமான எடுத்த தீர்மானம் அல்ல. நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் நாங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லவைகளுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய சுய விருப்பங்களுக்கான தீர்மானங்கள் அல்ல. உங்களுக்கு எதிரே இருக்கிற காரியங்கள்
உங்களுக்கு லகுவாக இல்லாமல் கஷ்டமாக, பாடாக, உபத்திரவமாக, போராட்டமாக இருக்கும்போது நீங்கள் உங்களை சார்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானங்கள் அல்ல. விசுவாசத்திலே எந்த நிலையிலும் தேவனுடைய சத்தியத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் வாழ்வதற்கான எடுக்கப்படுகிற தீர்மானங்கள். சாத்ராக் மேஷாக் அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியினால எடுக்கிற தீர்மானம் இல்லை, அந்த உறுதியான தீர்மானம். அவர்கள் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினால் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறார்கள். அவர்கள் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினால் அப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறார்கள். ராஜாவே, உமக்கு பதில் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, இந்த காரியத்தில் அவசியம் இல்லை, நீ வேலை செய்கிற இடத்துல சொல், உனக்கு என்ன வேலையோ அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் இந்த காரியத்திலே நாங்கள் உமக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. அவர்கள் விசுவாசத்தை மாற்றி அமைக்கிற காரியத்தில் அவர்கள் உடன்படவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, சபையில், உறவினர் மத்தியில், உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவில் உங்கள் விசுவாசம், நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு ஒரு கலங்கத்தை விளைவிக்குமானால் அந்த இடத்துல நீங்கள் உறுதியான தீர்மானமுடையவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய விசுவாசத்தில் உறுதியான தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தீர்மானம் தான் தானியேல் எடுத்ததும், அப்படிப்பட்ட தீர்மானம் தான் எஸ்தர் எடுத்ததும், அப்படிப்பட்ட தீர்மானம் தான். பாருங்கள், கானானிய பெண் ஒருத்தி இருந்தால், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினிடத்துக்கு வருகிறாள். தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடித்து மரண அவஸ்தைப்படுகிறாள். தன் மகள் வீட்டில் ரொம்ப மரண அவஸ்தைப்படுறா. தன் ஒரே மகள் மரண அவஸ்தைப்படுறதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறாள். இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறாள். ஆண்டவரே, நீர் என் மகளை குணமாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்த உடனே அவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதது போல் அவர் கடந்து போகிறார். நான் வாசிக்கிறேன் சில வசனங்கள், உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொள்ளுகிறாள். அதற்கு அவர் பதில் சொல்றாரு. 26வது வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க பிரியமானவர்களே, இயேசுவினிடத்தில் வந்து பணிந்து கொள்ளுகிறாள். ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வந்து பணிந்து கொள்வார்கள். ஒரு பணிவு இருக்கும் விசுவாசத்தில். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால், உறுதியான தீர்மானத்தோடு அந்த மனிதன் இருப்பானால், இயேசுவினிடத்தில் ஒரு பணிவை காண்பிப்பான் என்பதை இந்த வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த மகளுக்குள் விசுவாசம் இருக்கிறது. இயேசுவே சொல்றார், உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு. உறுதியான விசுவாசம் இருக்கிறது. அதே நேரத்தில் பணிவு இருக்கிறது. அவள் வந்து அவர் பாதத்தில் பணிந்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாள். பணிந்து கொண்டாள். இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது. இந்த வார்த்தையை கேட்டபோது கூட அவள் விசுவாசத்தில் எடுத்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவள் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. திரும்பி வீட்டுக்கு போய் விட வேண்டும். வேற ஏதாகிலும் ஒரு ஆப்ஷன் இருந்தால் பார்த்து கொள்ளலாம், வேற வழி இருந்தால் பார்த்து கொள்ளலாம் தன் மகளை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி அவள் தன் இருதயத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்படின்னு நினைச்சிட்டு போயில்லை. அவள் உறுதியான தீர்மானத்தோடு நிற்கிறான். இயேசு கிறிஸ்து அவளுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறாரு. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன? அவள் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதனும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவள் மகள் மரண அவஸ்தைப்படுகிற போது, இயேசுவால மட்டும்தான் என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும், அவர் ஒருவரே என் பிள்ளைக்கு வழி என்று சொல்லி, அவர் உண்மையாகவே விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் தீர்மானமும் தன் இருதயத்தில் அவள் எடுத்துக்கொண்டாள். அதனால அவள் எடுத்த உறுதியான தீர்மானத்தினால விசுவாசத்தில் நிலைத்திருந்தாள். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்காமல் போவதற்கு காரணம் என்ன? ஸோ நடந்தா ஓகே, நடக்கலையா போட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் தீர்மானத்தில் உறுதியா இருந்தால், இன்றைக்கு இயேசு என் மகளை குணமாக்காவிட்டால் அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அப்படிப்பட்ட தீர்மானத்தை தன்னுடைய இருதயத்தில் எடுத்திருந்தாள். விசுவாசம் நிலைத்திருந்தது. விசுவாசத்தில் அவர் எடுத்த தீர்மானம்தான் மரண அவஸ்தைப்பட்ட அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை குணமாக்கிற்று. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? தீர்மானிக்கப்பட்ட விசுவாசமா? தற்காலிகமான உணர்வுகளோடு கூட தேவனை விசுவாசிக்கிறீர்களா? சில நேரம் சில மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தற்காலிக உணர்வுகளோடு கூட தேவன் எப்படி ஆகிலும் கொடுத்து விடுவார் என்று விசுவாசிப்பார்கள். அது தற்காலிகமான விசுவாசம், தீர்மானிக்கப்பட்ட விசுவாசம் அல்ல. உறுதியான விசுவாசம், நம்பிக்கை என்பது எப்படிப்பட்ட வல்லமையை தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறது என்பதை பாருங்கள். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ விசுவாசத்தில் உறுதியா இருந்தார்கள். அவர்கள் கடைசி வரை அந்த பொற்சலையை வணங்கவே இல்லை. ராஜா அவர்களை தூக்கி அக்கினியில போடும்போது அவர்கள் உறுதியான தீர்மானம், அந்த அக்கினியிலே 4வது சாயலாக தேவன் உலாவினார். அவர்கள் மேல் இருந்த ஒரு முடி கூட கருகவில்லை. அவர்கள் சரீரத்தில் ஒன்று பாதிப்பு இல்லை. நேபுகாத்நேச்சர் பார்த்து ஆடி போய்விட்டார், அசந்து போய்விட்டார் ராஜா. இப்படிப்பட்ட விசுவாசமா? வேலை செய்கிற இடத்துல வந்த, அடிமைதனத்தில் வந்த இவர்களுக்கு, இவர்கள் பேரில் வைத்திருக்கிற, இவர்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் இவ்வளவு உறுதியானதா? அப்படி என்பதை குறித்து அந்த ராஜாவும் அறிந்து கொண்டான். அதே போல
இந்த பெண் இயேசுவினிடத்தில் வந்தபோது, வேண்டிக் கொண்டபோது, இயேசுவும் சில வார்த்தைகள் அவளை பார்த்து கூறுவதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். ஆனால் அவர் சொல்றார், உங்க பிள்ளைங்க எல்லாரும் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்கப்பா. சாப்பிடும்போது சில துணிக்கைகள் கீழே சிந்துமே, அது நாய் தானே தின்னும். உங்க பிள்ளைங்க கொண்டு வந்து அதை நாய்க்கு தானே போடுவார்கள். அதை போடும் என்றால் ஆச்சரியமான தீர்மானம். இவளுக்குள்ள இருந்த அந்த தீர்மானம் தான் எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பலன் இவளுக்கு அளித்தது. இவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் தீர்மானம் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு ஆண்களுக்கும் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் பேரில் நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, இது எல்லாம் மனுஷர்கள் உங்களை சுற்றிலும் இருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட உறுதியான தீர்மானத்தோடு வாழ்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அவள் உள்ளத்திலே உறுதியான தீர்மானத்தோடு கூட தேவனுடைய பாதத்திற்கு வந்தாள். இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் ஒரு உறுதியான தீர்மானத்தோடு, விசுவாசத்திலே உறுதியான தீர்மானத்தோடு தேவாலயத்துக்கு வருகிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உறுதியான தீர்மானத்தோடு இவள் நின்று கொண்டிருந்தாள். இயேசுவினுடைய பாதத்தையே விழுந்து கடந்தாள். இயேசு அவளுக்கு சொல்றார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது. உடனே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். தன்னுடைய மகளுடைய பிரச்சனையை ஆண்டவர் தீர்க்கும் வரையிலும் அவளுக்கு ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம் குறையவே இல்லை. அதுதான் உறுதியான விசுவாசம் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தில் உறுதியான தீர்மானம் என்று சொல்லுகிறேன். அவள் ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட அவள் குறையவே இல்லை. ஆனால் அவள் இயேசுவினிடத்தில் போகும்போது சில சூழ்நிலைகள் அவள் பார்க்கிறாள். சில சூழ்நிலைகள் அவளுக்கு காட்சியளிக்கிறது. ஆண்டவர் உடனே இணங்கவில்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும். இயேசுவோ சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. ஏனென்றால் இவள் தேவன் அறியாத ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு கானானிய பெண். கானானியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆபிரகாம் சொல்லும்போது கானானில் போய் பெண் கொள்ளாமல், கானானிய ஸ்திரீ பெண் கொள்ளாமல், ஈசாக்குக்கு வேலைக்காரனிடத்தில் பெண்ணு பார்க்கும்போது சொல்றாரு, ஈசாக்குக்கு பெண்ணை பார்க்க போற வேலைக்காரன் சொல்ற, கானானியர் இடத்துல போகாத. இந்த கானானியர் சபிக்கப்பட்டவர்கள், லோத்தின் குமாரன் மூலமாய் வந்த சந்ததி, கீழ்ப்படியாத சந்ததி, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு புறமாக்கப்பட்ட சந்ததி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது அவர் சொல்ற, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன், உனக்கு வரல அப்படின்ற. பிரியமானவர்களே, இத்தனை சூழல், இத்தனை வார்த்தைகளை அவள் கேட்டபோது கூட அவள் வந்த விசுவாசத்தின் உறுதியிலே கொஞ்சம் கூட அவள் குறையல. உறுதியான தீர்மானத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது என்பதற்கு நான் வேதத்திலிருந்து நம்ம தியானித்து வருகிற மனிதர்கள் அடையாளம். சாத்ராக், மேஷாக், தானியேல், எலியா இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களில் நடந்த இந்த சம்பவம், கானானிய ஸ்திரீ, இப்படி எத்தனையோ பேர் தன் இருதயத்தில் உறுதியான தீர்மானம் எடுத்து அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் செயல்பட்ட விசுவாச வீரர்களை இந்த வேதம் பட்டியலிட்டு காண்பிக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது
அதில் விசுவாசத்தின் வீரர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் விசுவாசத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எப்படி அவர்கள் வாழ்க்கையில் வந்த எல்லாவற்றையும் ஜெயித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்க தேவனால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மாற்றி போட தேவனால் முடியும். ஆனால் ஒன்று, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு கூட தேவ பக்தியோடு கூட வர வேண்டும். அவருடைய சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியானவர்களாய் கடந்து போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ பேர் பிரச்சனை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனவர்களை குறித்து வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. விசுவாசத்தில் நிலைத்திராமல் போனவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை வேதம் காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த ஊரில் ஜனங்கள் அவரை விசுவாசிக்காமல் போனது நிமித்தமாக அங்கு ஒரு அற்புதமும் அவர் செய்யவில்லை. ஒரு அற்புதங்களும் அவர் செய்யவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருஷத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த மாதத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். எந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நான் விசுவாசத்தில் உறுதியாய் வாழ்வேன், விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு கூட நான் நிலைத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தில் உறுதியோடு கூட அவருடைய பாதத்தில் சென்றவர்கள், விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தவர்கள் தேவனால் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய மகிமையை இந்த பூமியில வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்கள் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் அநேகர் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் உறுதியான விசுவாச தீர்மானம் இருக்க வேண்டும். ஆச்சரியமான காரியங்களே ஆண்டவர் விசுவாசித்த பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். அவர்கள் நினைப்பதை விட பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எப்படியாகிலும் ஆண்டவர் எனக்கு பார்வை அளிப்பார் என்று சொல்லி குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினான். ஆனால் அவனுக்குள்ள இருந்த உறுதியான தீர்மானத்தை அவன் இயேசுவை கூப்பிடும்போது அவனுக்கு இருந்த தீர்மானத்தையும் விசுவாசத்தையும் சுற்றில் இருக்கிற மனிதர்களால் அறிய முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை ஏன் கூப்பிடுகிறாய் என்று கேட்டார்கள். எல்லாரும் நினைத்தார்கள் அவன் பெச்சை கேட்பதற்காகத்தான் இந்த பரிதுமை குருடன் கூப்பிடுகிறான் என்று. ஆனால் அவன் விசுவாசத்தோடு கூப்பிட்டான். தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிச்சயமான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. என்ன, இயேசுவினிடத்தில் அவனை கொண்டு வந்தார்கள். இயேசு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று. இந்த வார்த்தையை அவன் சொல்லுவான் என்று அங்கே நின்றிருந்த ஜனங்கள் ஒருவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் பிச்சை கேட்கிறவன் பிச்சை தான் கேட்பான் என்று எதிர்பார்த்தார்கள். பிரியமானவர்களே, அவன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் இருந்ததை யாரும் அறியவே இல்லை. அவன் உள்ளத்துக்குள் இருந்த விசுவாசத்தை யாருமே அறியவில்லை. ஆனால் இயேசு அறிந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவன் சொன்னான், பார்வை அடைய வேண்டும். நீ பார்வை அடைவாய் என்பதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாராம். விசுவாசிக்கிறேன். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. பார்வை அடைந்தான். இயேசுவினிடத்தில் உறுதியான தீர்மானத்தோடு கூட வந்தான். அவன் விசுவாசத்தில் பார்வை அடைந்தான்.
இன்றைக்கு உங்கள் தீர்மானம் எங்கே? விசுவாசம் தற்காலிகமாக ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறதா? தற்காலிகமாக ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் விசுவாசம் தூண்டப்படுகிறதா? இல்லை உறுதியான தீர்மானத்தோடு கூட உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு விசுவாசத்துக்குள் உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். God bless you.